சுனிதா வில்லியம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஜூன் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் போனாங்க. ஆனால் 2 மாதத்துக்கு மேலே ஆகியும் அவங்க இன்னும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகலை. இந்த மிஷனோட மெயின் பிளான் படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு 7 நாள் அங்கே இருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறது தான். ஆனால் 2 மாதத்துக்கு மேலே ஆகியும் அவங்க இன்னும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகலை. இதுக்கான உண்மையான காரணம் என்ன? இந்த போயிங் ஸ்டார்லைனர் மிஷன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் லான்ச் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பிரச்சனை தான். அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து அவங்க எப்படி போய் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஜாயின் ஆனாங்க, இப்போ எப்படி அவங்க பூமிக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க, அதே போயிங் ஸ்டார்லைனர் மிஷனில் தான் ரிட்டர்ன் ஆக போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது மிஷனில் ரிட்டர்ன் ஆக போகிறாங்களா, இதை பற்றி நாசா அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்டார்லைனர் மிஷன் ஃபஸ்ட்டு மே 6ஆம் தேதி தான் லான்ச் ஆக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையால் மே 17ஆம் தேதிக்கு மாற்றி வச்சாங்க. இதுவரையும் நடந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுட்டேன். அந்த வீடியோ பார்க்கலனா ஐகார்டில் மேலே இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு மே 11ஆம் தேதி இந்த ராக்கெட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மே 17ஆம் தேதி இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஷெடியூலை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடிஷ்னல் டெஸ்ட் நிறைய பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டையும் மாற்றி மே 21ஆம் தேதிக்கு மாற்றி வச்சாங்க. அப்படியே இந்த அடிஷ்னல் டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்கிறதும் தெரிய வருது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட சர்வீஸ் மாடலில் ஹீலியம் லீக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஹீலியம் கேஸ் லீக் ஆகுறது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க எடுத்த டைமால் இந்த ஷெடியூல் மே 25க்கு ஷிஃப்ட் ஆச்சு. சரி, மே 25ஆம் தேதியாவது ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியாச்சான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா இந்த ஹீலியம் கேஸ் லீக் ஆகிறத சரி பண்ணுறதுக்கு மே 25ஆம் தேதிக்கு மேலே ஆகிட்டு, அதனால் அந்த தேதியிலுமே ராக்கெட்டை லான்ச் பண்ண முடியல. ஒரு வழியாக அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணதுக்கப்புறமா இந்த தேதியில் கண்டிப்பாக ராக்கெட் லான்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜூன் 1ஆம் தேதியை செலக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த தேதியும் மிஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஜூன் 2, 5, 6ங்கிற தேதியும் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக இந்த குறிப்பிட்ட தேதிகளை மட்டும் ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே காற்றோட அளவு எப்படி இருக்குது, மழையோட அளவு எப்படி இருக்குது, இந்த மாதிரி காலநிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி காலநிலை இந்த குறிப்பிட்ட தேதிகளில் தான் ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும். அதனால தான் இந்த தேதிகளை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். இப்போ என்ன பிளான்னா, ஜூன் 1ஆம் தேதி 12:30 மணிக்கிட்ட ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிவிட்டு 25 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஜூன் 2ஆம் தேதி போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஜாயின் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்தில் காலநிலையுமே 90% ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போயாவது கரெக்டாக லான்ச் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் அங்கேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகிட்டு. அதாவது ராக்கெட் லான்ச் ஆக போகிற கடைசி கட்டத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற சில கம்ப்யூட்டர்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சான். ராக்கெட்டில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ் இல்லை, அங்கே கிரவுண்ட் ஸ்டேஷனில் இருக்கிற கவுண்ட் டவுன் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸில் சில பிரச்சனை. இதனால் கவுண்ட் டவுன் தப்பாக இருந்துச்சான். அதனால் இந்த ராக்கெட் லான்ச்சையும் உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற தேதி ஜூன் 2ஆம் தேதி தான். ஆனால் அதுக்குள்ளே இந்த கம்ப்யூட்டர் சரி பண்ணுற ஒர்க்கெலாம் முடியவே இல்லையா. அதனால் திருப்பியும் ஜூன் 5ஆம் தேதியை கன்ஃபார்மாக லான்ச் பண்ணிடலாம்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சாங்க. இப்போ என்ன பிளான்னா, ஜூன் 5ஆம் தேதி 11 மணிக்கிட்ட லான்ச் பண்ணிவிட்டு ஜூன் 6ஆம் தேதி 12:15 கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒரு வழியா அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டு இந்த ராக்கெட் லான்ச் ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸையும் பூச் வில்மருங்கிற 2 ஆஸ்ட்ரோநாட்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகுது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அட்லஸ் V ராக்கெட் தான் ஸ்பேஸில் கொண்டு போய் விட போகுது. 1963 FAT 7ங்கிற ஒரு மிஷன் மூலமாக ஆஸ்ட்ரோநாட்ஸை அட்லஸ் சீரீஸில் உள்ள ராக்கெட்டில் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த அட்லஸ் சீரீஸில் உள்ள ராக்கெட்டில் ஆஸ்ட்ரோநாட்ஸை அனுப்புகிறாங்க. ஒரு வழியாக ஸ்பேஸுக்கு போனதுக்கப்புறமா அந்த அட்லஸ் V ராக்கெட்லேருந்தே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பிரியுது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அது ISS நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டார்லைனரோட ஸ்பேஸ் கிராஃப்ட் இடையில போயிட்டு இருக்கிறப்பயே நிறைய டெஸ்ட்டுகளையும் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று தான் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆட்டோமேட்டிக்காகவும் ஒர்க் ஆகும், மேனுவலாகவும் ஒர்க் ஆகுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மேனுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணாங்க. அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. சரி, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்குங்கிறப்ப தான் ஒரு ட்விஸ்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் 3 இடத்துல ஹீலியம் லீக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஒன்று அவங்க ஏற்கனவே கெஸ் பண்ணதுனாலும் மிச்ச 2ம் புதுசாக ஆர்பிட்டுக்கு போனதுக்கப்புறம் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது ஒன்றும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பெரிய பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தாது, இருந்தாலும் அதை நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஹீலியம் லீக் மட்டும் இல்லை, ஸ்பேஸ் கிராஃப்டில் வேறு எந்த இடத்துலையாவது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்தில் தான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் ஆகிடுது.
அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதில் உள்ள 5 ஆர்சியர் த்ரஸ்டர்ஸும் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு வழியாக என்னென்னவோ பண்ணி சரி பண்ணி அதில் 4 த்ரஸ்டர் மட்டும் ஒர்க் ஆனிச்சா. இதை வச்சு இப்போதைக்கு ஐஎஸ்எஸ்ல போய் ஜாயின் ஆகிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டாங்க. 1:30 மணிக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிவிட்டு 3:45 கிட்ட தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அவங்களோட ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன் 71ங்கிற ஒரு மிஷன் மூலமாக வந்த 7 பேர் இருக்காங்க. இவங்களோட சேர்த்து இப்போ 9 பேர் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு ரிட்டர்ன் வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஹீலியம் லீக் பிரச்சனையை சரி பண்ணால் தான் திருப்பி ரிட்டர்ன் ஆக முடியுங்கிறதுனால அந்த ஹீலியம் லீக் பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஹீலியம் லீக் ஆனதுனால இப்போ ஸ்பேஸ் கிராஃப்டில் எவ்வளோ ஹீலியம் இருக்குது, திருப்பி வர அளவுக்கு ஹீலியம் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை செக் பண்ணி பார்த்தப்போ திருப்பி பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 7 மணி நேரம் ஒர்க் ஆகிற அளவுக்கு ஹீலியம் இருக்கணும். ஆனால் அதில் 70 மணி நேரம் ஒர்க் ஆகிற அளவுக்கு ஹீலியம் இருந்ததாம். இருந்தாலும் இந்த த்ரஸ்டர் பிரச்சனை, ஹீலியம் லீக் பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 22ஆம் தேதி பூமிக்கு ரிட்டர்ன் ஆகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் உள்ள டெஸ்ட்லாம் முடிக்கணும்னு சொல்லி அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வேலையை ஜூன் 25ஆம் தேதி வரையும் தள்ளி போயிட்டு அப்புறம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி அங்கேருந்து கழட்டிக்கிட்டு திருப்பி வந்து பூமியில் ஜூன் 26ஆம் தேதி கொண்டாந்து லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. இடையில இந்த டெஸ்ட்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓரளவு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. இருந்தாலும் ஆஸ்ட்ரோநாட்ஸை அதில் எடுத்துகிட்டு வர அளவுக்கு நாசாவுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த போயிங் ஸ்டார்லைன் மிஷன்லேயே அவங்கள திருப்பி ஏற்றிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இப்போது நாசா இதை பற்றின சில அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் 71ங்கிற மிஷனில் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸோட சேர்ந்து இந்த 2 ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. 2025 பிப்ரவரியில் தான் ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ 9ங்கிற மிஷன் மூலமாக அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸை இங்கே பூமியில் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு இடையில இந்த போயிங் ஸ்டார்லைனோட மிஷனை எம்டியாக ஆள் இல்லாமல் பூமியில் கொண்டு வந்து லேண்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த போயிங் ஸ்டார்லைனர் மிஷன் அங்கேருந்து கலந்து வந்தால் தான் அந்த பார்ட்டு ஃப்ரீ ஆகுமோ. அதுக்கப்புறம் தான் அந்த க்ரூ 9 மிஷனை அங்கே அனுப்பணும். இப்போதைக்கு இந்த க்ரூ 9 மிஷனை செப்டம்பர் 24ஆம் தேதி அனுப்ப பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த போயிங் ஸ்டார்லைனர் மிஷன் அங்கேருந்து வரதை பொறுத்து தான் இதோட டேட்டு இதே தான் இருக்குமா இல்லை மாறுபடுமாங்கிறது தெரியும். இந்த ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ டிராகன் மிஷன் எத்தனை தாட்டி ஸ்பேஸுக்கு போயிருக்கு அப்படின்னு போய் செக் பண்ணப்போ இதுவரை 10 மிஷன்ஸ் அனுப்பி சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 2 ஆஸ்ட்ரோநாட்ஸும் இருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் கரெக்டாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸில் 322 நாள் தங்கியிருந்தவங்க தான். போச் வில்மருமே 178 நாள் ஸ்பேஸில் தங்கியிருந்திருக்காரு. எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸ் பற்றி மட்டுமே பேசுகிறாங்களே தவிர வில்மருங்கிற இன்னொரு ஆஸ்ட்ரோநாட் போயிருக்கிறத பற்றியே மறந்துட்டாங்க மக்களே. அவங்களும் அவங்களோட தானே போனாங்க, அவங்கள பற்றியும் பேசணுமா இல்லையா? இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நாசாலேருந்து திடீர்னு ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு மக்களே. அதில் இந்த போயிங் ஸ்டார்லைனர் மிஷன் செப்டம்பர் 6ஆம் தேதி 6 மணிக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கலந்துட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி 12:30 மணிக்கிட்ட வந்து பூமியில் லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரூ 9 மிஷன் செப்டம்பர் 24ஆம் தேதி லான்ச் ஆகுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.